பெரியார் திடலுக்கு போய் மரியாதை செலுத்திய பிறகாக அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. அங்க போய் மரியாதை செலுத்தினதுனால தான் மாநாட்டுக்கே அனுமதி கிடைச்சது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் விஜய் மேல எழுகிறது. ஏன் அதில் இன்னும் முக்கியமாக கூர்ந்து பார்க்க வேண்டியது என்னென்னா விஜயோடைய அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்க வேண்டியது. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி வெளியிட்ட அறிக்கையில் அவர் நெத்தியில் குங்குமம் இருக்கிற மாதிரி ஒரு அறிக்கையில் இருந்தது. பெரியார் திடலில் போய் அவர் அந்த பெரியாருக்கு அந்த மரியாதை செலுத்தின பிறகு அந்த ப்ரொஃபைல் பிக்சரே மாறிடுச்சு. ஸோ அதுவே ஒரு மாற்றமாக மக்கள் பார்க்குறாங்க. இப்போ இது நான் சொல்ல, இப்போ மக்கள் அவ்வளோ கூர்ந்து பட்டி நீங்கள் சொல்கிறது டீகோட் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபோட்டோவில் டீகோட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஸ்டாண்ட்ஸ் ஒரு பக்கம் அவர் கட்சி பேர்லேயே பாருங்கள், ஒரு கழகம் அப்படின்றது திராவிட கழகத்துடைய அந்த பேரையும் வச்சுக்கிறார். தமிழ் தேசியத்துக்கான தமிழர். ஸோ அவர் ஒரு இன்னும் ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கல. இப்போ தான் அரிசி பருப்புலாம் போட்டுக்கார். அவர் கொடுக்க போகிறது வெண்பொங்கலா சக்கரை பொங்கலால இன்னும் யாருக்கும் தெரியும்.